ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குருமானக்குடி என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கே மூலவர் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணாயிரம் உடையார் நமக்கு காட்சியளிக்கிறாங்க, கண்ணாயிர நாதரம் நமக்கு காட்சியளிக்கிறாங்க, சகஸ்கர நேத்தேஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இறைவி பார்த்தீங்கன்னாக்கா முருகு வளர் கோதையை நமக்கு காட்சியளிக்கிறாங்க, சுகந்த குணந்தாம்பிகை நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் பார்த்தீங்கன்னா கொற்கை தீர்த்தம், இந்திர தீர்த்தம். இங்கு யாரெல்லாம் வழிபட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா சம்பந்தர், சேக்கிழார், இந்திரன், இவங்கெல்லாம் இங்கு ஆலயத்தில் வழிபட்டுருக்கிறாங்கன்றது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாமன அவதாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வாமன அவதாரத்தில் திருமால் என்ன பண்ணுறாரு, மகாபலி சக்கரவர்த்தியை கொள்றதுக்காக தேவர் அவர்கிட்ட முறையிடுறாங்க. அப்படி முறையிடும்போது அதை ஏற்று திருமால் என்ன பண்ணுறாங்க, பிரம்மச்சேரிய ஒரு குள்ள மனிதராக உருவம் தரித்து வராங்க. இந்த மகாபலி சக்கரவர்த்தியோட 3 அடி நிலம் கேட்குறாங்க. இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு ரொம்ப திமிர்னாக்க அகந்தையில் ஆடுறாரு. இவ்வளோ பறந்து விரிந்து என் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இந்த குள்ள மனிதன் வாழறதுக்கு ஒரு 3 அடி நிலம் என்னால் கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்படி மகாபலி சக்கரவர்த்தி குருவான சுக்கராச்சாரியை தடுக்கிறார். வேணாம், இது ஒரு விபரீதமாக தெரியுது எனக்குன்னு சொல்கிறாரு. அதை மீறி மகாபலி சக்கரவர்த்தியை பார்த்தீங்கன்னாக்கா திருமாலுக்கு 3 அடி நிலத்தை கொடுக்குறாங்க. அப்படி 3 அடி நிலத்தை கொடுக்கும் பட்சத்தில் திருமால் முதல் அடி ஆகாயத்துக்கும், 2வது அடியை பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்கும், 3வது அடியை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகாபலி சக்கரவர்த்தி தலையை வச்சு அழுத்தார். அப்படி 3வது அடியை மகாபலி சக்கரவர்த்தி தலையை வச்சு அழுத்தப்படும் போது ரத்தம் பீரிட்டு எழுது. அந்த ரத்தத்தை பீரிட்டு எழும்போது தன் காலோட ரத்தம் சொட்ட இங்கு இருக்கிற சிவபெருமான் வழிபட்டு தன்னுடைய பாவம் நீங்க பெறுறாரு இந்த திருமால். அதனால அவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம் தான் இந்த ஆலயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதம முனிவருடைய சாபத்தால் பிடிக்கப்பட்ட தேவேந்திரன் என்ன பண்ணுறாரு, இங்கே அவர் உடல் ஃபுல்லாக 1000 யோனிகளாக மாறுது. இந்த 1000 யோனிகளாக மாறினோடனே தேவேந்திரன் என்ன பண்ணுறாரு, தன் உடல் பொலிவு எல்லாமே அவர் விட்டு அகலுது. யாருமே அவர் நின்று பார்க்க முடியல. எனக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்கிற தேவேந்திரன் இது தன்னை விட்டு போகிறதாக என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான்கிட்ட முறையிட்டு சிவபெருமான் நினச்சி தவம் செய்கிறாங்க. அப்படி தவம் செய்யும்போது அவருடைய 1000 யோனிகளை கண்ணாக மாற்றி சிவபெருமான் தான் பெற்றுக்கொண்ட இடமும் இந்த ஆலயம்தான். தேவேந்திரனுக்கு சாபம் விமர்சனம் அளித்த ஆலயம் இந்த ஆலயம் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சகஸ்கர நேத்தேஸ்வராவும் இறைவன் காட்சியளிக்கிறார் இல்லையா. அந்த சகஸ்கர நேத்தேஸ்வரர் என்னன்னாக்கா இங்கே கண் பார்வை குளறுபடி இருக்கிறவங்க இங்கே இருக்கிற இறைவனை வணங்கி மனமுருகி வேண்டி வணங்கினாக்கா கண் பார்வை கோளாறு சரிப்படும் சொல்லி ஒரு பழக்க வழக்கம் இந்த இன்றளவும் பிடிக்கப்பட்டு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே திருமண தடை நீங்கிறது, திருமணமாக தள்ளி போகுது இல்லையா. அவங்க இங்கே இருக்கிற இறைவனை வழிபட்டு இங்கே இருக்கிற இறைவனுக்கு மாலை சாற்றி வழிபட்டாங்க திருமணம் விரைவில் கை கொடுக்கும்போது ஒரு நம்பிக்கையாகவும் பார்க்கப்படுது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் இந்த குருமானக்குடி கண்ணாயிரம் உடையார் ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பு உருவாக்கிங்க தமிழ்நாட்டு மாவட்டத்தில் உள்ள இந்த குருமானக்குடி சென்று கண்ணாயிரத்தாயிரம் வணங்குங்க. வணங்கி கண் பார்வை கவலை சரி பண்ணிக்கோங்க. திருமண தடை இருக்கிறவங்க திருமண தடை நீங்கள் பெற்று இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுங்க. அதனால் இவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயத்தை சென்று வணங்கி ஒரு முயற்சி வணங்கி இறையர்கள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. இந்த மாதிரி ஈசனை தொழுது இன்புற்று வாழ்க, ஈசனருள் பெறுக. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய.